யூ ஆர் ஃபீலிங் போர், டயர்ட், ஒர்க்லெஸ், ஏன் எனக்கு நிறைய டைம் இருக்கு, பட் அந்த டைம்லாம் நான் வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா டோன்ட் வெரி, ஐ வில் ஹெல்ப் யூ டு சேஞ்ச் திஸ். எனக்கும் இந்த மாதிரி திங்கிங்லாம் இருந்திருக்கேன், நானும் இந்த மாதிரி நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். பட் இப்போ எனக்கு இந்த மாதிரி தாட்ஸ் திங்கிங்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நோ. எனக்கு இந்த மாதிரி தாட்ஸ் திங்கிங் ஏன் இப்போ இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஐ கீப் மை செல்ஃப் எங்கேஜிங். ஐ கீப் மை செல்ஃப் எங்கேஜ் வித் சம் ஆக்டிவிட்டிஸ். அந்த ஆக்டிவிட்டிஸ் என்னென்னு போக போக சொல்கிறேன். என்ன நான் எங்கேஜிங்காக வச்சுக்கிட்டனால எனக்கு இப்போ தாட்ஸ்லாம் வரதே இல்லை. ஏன் வரதே இல்லைன்னா நான் ஒரு விஷயம் பண்ணும்போது என்னோட மைண்ட் அண்ட் தாட் ஃபுல்லாக அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி மட்டும்தான் இருக்கும். அதனால எனக்கு இந்த தாட்ஸ்லாம் வராது. இந்த மாதிரி தாட்ஸ் வந்தப்போ என்னென்ன எப்படி எங்கேஜாக வச்சுக்கிட்டேன் அண்ட் இன்னும் எப்படி எங்கேஜாக வச்சுட்டு இருக்கேன்னு சொல்றதுக்கு முன்னாடி why I want to keep myself engaged, why we want to keep ourselves engaged. ஒரு விஷயம் எனக்கு வருமா வராதா, இதை நான் ட்ரை பண்ணணுமா வேணாமா, இதனால் பண்ண முடியுமா பண்ண முடியாதா, இது என்னால் எத்தனை நாள் ஃபாலோ பண்ண முடியும், இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ல எக்ஸ்பர்டைஸ் ஆகுறது, ஒரு நியூ ஸ்கில் லேர்ன் பண்ணி அதில் எக்ஸ்பர்டைஸ் ஆகுறது, உங்கள் கெரியருக்கு ஏற்ற அண்ட் ரைட் ஸ்கில்லை சூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி என்ன வேணால் நடக்கலாம். இட் மே சேஞ்ச் யுவர் ஒர்க், routine, lifestyle, even it may change your life. So I highly recommend you to keep yourself engaging with some activities, some most useful activities. Thank me later. Now I'm going to tell you how I kept myself engaged and still keeping it. First thing, I started going to gym. Gym போறதுக்கு முன்னாடி ரெகுலர் ரொட்டீன் தாண்டி வேற என்ன பண்ணுவேன்னு பார்த்தா ஜாப் மட்டும் தான். வீட்ல இருந்து ஆஃபீஸ் போவேன், ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணுவேன், அகைன் ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்துடுவேன். தட்ஸ் ஆல். இந்த மாதிரி தான் ரொட்டீன் போயிட்டு இருந்துச்சு. இதை தாண்டி வேற நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். இந்த மாதிரி தான் ரொட்டீன் இருந்துச்சு. இந்த ரொட்டீன் போக போக என்ன ஆச்சுன்னா எனக்கு சலிச்சு போச்சு. இப்படி இருக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, போர், டயர்ட், ஒர்த்லெஸ், டைம் வேஸ்ட் பண்றேன், இந்த மாதிரி தாட்லாம் எனக்கு வர ஸ்டார்ட் ஆச்சு. ஹோம், ஆஃபீஸ், ஒர்க், அகைன் ஹோம். இந்த சைக்கிளை பிரேக் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஐ ஸ்டார்டட் கோயிங் டு ஜிம். இப்போ ரெகுலர் ரொட்டீன்ல ஜிம் ஆட் ஆகி ஹோம், ஜிம், ஆஃபீஸ், ஒர்க், ஹோம்னு சேஞ்ச் ஆச்சு. செகண்ட் திங், ஐ ஸ்டார்டட் லேர்னிங். யூடியூப் சேனல் ரன் பண்றதுனால நல்ல கண்டென்ட் போஸ்ட் பண்ணணும், நல்ல வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணணும், இப்படி ஒரு ஹோல் பேக்கேஜா ஒரு வீடியோ content wise and editing wise நல்லா இருக்கணும்னு சொல்லி I started to learning how to write content, how to edit videos, how to make animations. இந்த மாதிரிலாம் நிறைய லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் ஸ்டில் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் கப்பல் ஆஃப் வீடியோஸ்க்கும் லாஸ்ட்டாக நான் அப்லோட் பண்ண 2-3 வீடியோஸ்க்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ அந்த சைக்கிளில் ஜிம் ஆட் ஆனதுக்கு அப்புறம் லேர்னிங்கும் ஆட் ஆகி ஹோம், ஜிம், ஆஃபீஸ், ஒர்க், லேர்னிங்னு சேஞ்ச் ஆச்சு. தேர்ட் ஒன், ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அண்ட் வீடியோ எடிட்டிங். இப்போ நான் சொன்னதெல்லாம் தாண்டி யூடியூப்ல வீடியோ போஸ்ட் பண்றதுக்காக ஸ்கிரிப்ட் ரைட் பண்றது, ரைட் பண்ண ஸ்கிரிப்டை வீடியோ ரெக்கார்ட் பண்றது, தென் அதை எடிட் பண்றது, இதெல்லாமும் பண்ணிட்டு இருக்கேன். இதுவுமே இப்போ எனக்கு ஒரு ஆக்டிவிட்டி தான். இதுக்கு ஒரு டைம் செட் பண்ணி வச்சுட்டு ஸ்கிரிப்ட் ரைட் பண்றது, வீடியோ எடிட் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். நான் சொன்ன என்னோட சைக்கிள்ல லேர்னிங்னு ஒன்று ஆட் ஆகலைன்னா என்னால வீடியோ எடிட்டிங் லேர்ன் பண்ணிருக்க முடியாது, இப்போ எடிட் பண்ணி யூடியூப்ல வீடியோ போஸ்ட் பண்ணிருக்க முடியாது. ஸோ லேர்னிங் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். ட்ரை டு எங்கேஜ் மோர் இன் லேர்னிங். ஆல்ரெடி இந்த சைக்கிள்ல என்னோட யூடியூப் சேனலுக்கு ஒர்க் பண்றதுனால வீடியோ எடிட்டிங் ஆட் ஆகி ஹோம், ஜிம், ஆஃபீஸ், ஒர்க், லேர்னிங், எடிட்டிங்னு சேஞ்ச் ஆயிருக்கு. ஐ ஹோப் இன்னும் நிறைய ஆட் ஆகலாம். என்ன நான் எங்கேஜிங்கா வச்சுக்கணும்னு இதெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி இட்ஸ் கோயிங் குட். டே பை டே பெட்டர் ஆகிட்டு தான் இருக்கு. எங்கேஜிங்கா என்ன நான் வச்சுக்கிட்டனால என்னோட ரொட்டீன் சேஞ்ச் ஆச்சு, ஒரு நியூ ஸ்கில் லேர்ன் பண்ணேன். இதெல்லாம் விட பெருசா என்ன ஆச்சுன்னா மீனிங்ஃபுல்லா ஏதோ பண்ணிட்டு இருக்கோம்னு ஃபீல் ஆகுது. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்னென்ன நடக்கலாம். ஸோ அகைன் ஐம் டெல்லிங் யூ, கீப் யுவர் செல்ஃப் எங்கேஜ் வித் சம் ஆக்டிவிட்டிஸ். நிறைய கூட வேணாம், ஏதாச்சும் 1 or 2 ஆக்டிவிட்டிஸ்ல உங்களை நீங்க எங்கேஜா வச்சுக்கோங்க. பட் எங்கேஜிங்கா வச்சுக்க மட்டும் மறந்துடாதீங்க. I will see you with another useful video. Until then, stay focused, stay motivated. Abhi.